அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி. போன பதிவில் 10ஆம் வகுப்பு பாடம் 1 இந்திய அரசியலமைப்பு என்ற தலைப்பில் முதல் 50 வினாக்கள் பார்த்தோம். இப்போ இந்த பதிவில் அடுத்த 50 வினாக்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 22. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமை மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து எது? 23 மற்றும் 24. சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து எது? 23 மற்றும் 24. சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி எந்தெந்த சரத்து குறிப்பிடுது? 23, 24. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித வியாபாரத்தை தடை செய்வதை பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 23. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித வியாபாரத்தை தடை செய்வதை பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 23. தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்வதை பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 24. தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்வதை பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 24. சமய சார்பு உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்துக்கள் எவை? 25 முதல் 28 வரை. சமய சார்பு உரிமை பற்றி எந்தெந்த சரத்துக்கள் குறிப்பிடுது? 25லிருந்து 28 வரை. சமய சார்பு உரிமை பற்றி எந்த சரத்திலிருந்து எந்த சரத்து வரை குறிப்பிடுது? 25 முதல் 28 வரை. சமய சார்புரிமை பற்றி எந்த சரத்திலிருந்து எந்த சரத்து வரைக்கும் குறிப்பிடுது? 25 முதல் 28 வரை. எந்த ஒரு மதத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை உண்டு என குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 25. எந்த ஒரு மதத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை உண்டு என குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 25. சரத்து 25 எதை குறிப்பிடுது? ஒரு மதத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை உண்டு என குறிப்பிடும் சரத்து 25. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 26. சரத்து 26 எதை குறிப்பிடுது? சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி குறிப்பிடுது. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 26. சமயம் தொடர்பான செலவுகளுக்கு வரி விலக்கு உண்டு என குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 27. சமயம் தொடர்பான செலவுகளுக்கு வரி விலக்கு உண்டு என குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 27. கல்வி நிறுவனங்களில் மத போதனைகள் செய்ய தடை என குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 28. கல்வி நிறுவனங்களில் மத போதனைகள் செய்ய தடை என குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 28. கல்வி கலாச்சார உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து எவை? 29, 30. சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 29. சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 29. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தவும் நிர்வகிக்கவும் உரிமை உண்டு என குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 30. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தவும் நிர்வகிக்கவும் உரிமை உண்டு என குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 30. தனிப்பட்டவர்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம் என குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 32. தனிப்பட்டவர்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம் என குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 32. முப்படை வீரர்கள், காவல்துறை, உளவுத்துறை இவர்களுக்கு அடிப்படை உரிமை செல்லாது என கூறும் சரத்து எது? சரத்து 33.
முப்படை வீரர்கள், காவல்துறை, உளவுத்துறை இவர்களுக்கு அடிப்படை உரிமை செல்லாது எனக் கூறும் சரத்து எது? சரத்து 33. இராணுவ ஆட்சியின் போது அடிப்படை உரிமை செல்லாது எனக் கூறும் சரத்து எது? சரத்து 34. இராணுவ ஆட்சியின் போது அடிப்படை உரிமை செல்லாது எனக் கூறும் சரத்து எது? சரத்து 34. அடிப்படை உரிமைகளுக்கு மேலும் செயல்திறன் அளிப்பதற்காக நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம் எனக் கூறும் சரத்து எது? சரத்து 35. அடிப்படை உரிமைகளுக்கு மேலும் செயல்திறன் அளிப்பதற்காக நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம் எனக் கூறும் சரத்து எது? சரத்து 35. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தன? 7 அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது நம்மளோட அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தது? 7 அடிப்படை உரிமைகள். இப்போ எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது? 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. தற்பொழுது எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன? 6 அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகளில் இருந்து எந்த சரத்து நீக்கப்பட்டது? அடிப்படை உரிமைகள் 7 அடிப்படை உரிமைகள் இருந்ததா? அந்த 7 அடிப்படை உரிமைகளில் ஒரு அடிப்படை உரிமையை நீக்கிட்டாங்க. அந்த அடிப்படை உரிமை நீக்கிட்டாங்க. அந்த நீக்கப்பட்ட சரத்து என்னன்னா சரத்து 31. அடிப்படை உரிமைகளில் இருந்து எந்த சரத்து நீக்கப்பட்டது? சரத்து 31. இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி எது? பகுதி 3. இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி எது? பகுதி 3. அந்த சரத்து 31 இருந்து அடிப்படை உரிமையை நீக்கினாங்களா? அந்த அடிப்படை உரிமை என்னன்னா அது சொத்துரிமை. அந்த சொத்துரிமை எந்த ஆண்டு நீக்கினாங்கன்னா 1978ஆம் ஆண்டு. எந்த சட்டத்தின்படி சொத்துரிமை நீக்கினாங்கன்னா 44வது சட்டத்திட்டத்தின்படி. 1978ஆம் ஆண்டு 44வது சட்டத்திட்டத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது? சொத்துரிமை. அந்த சொத்துரிமை ஃபஸ்ட்டு எந்த சரத்தில் இருந்துச்சு? 31 சரத்தில். சொத்துரிமை ஆரம்பத்தில் எந்த சரத்தில் இருந்தது? சரத்து 31ல். இப்போ சொத்துரிமை எந்த சரத்தில் இருக்குது? 300A. தற்போது எந்த சரத்தில் சொத்துரிமை இடம்பெற்றுள்ளது? 300A. தற்போது எந்த சரத்தில் சொத்துரிமை இடம்பெற்றுள்ளது? 300A. உச்சநீதிமன்றம் எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிடுகின்றன? 5 பேராணைகள். உச்சநீதிமன்றம் எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிடுகின்றன? 5 பேராணைகள். அந்த 5 பேராணைகள் என்னென்ன அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸ்னா ஆட்கொணர் நீதி பேராண்மை. மாண்டமாஸ் அப்படின்னா செயலுறுத்தும் நீதி பேராண்மை. புரோஹிபிஷன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை. செர்சியோரைஸ் அப்படின்னா நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை. கோவராண்டோ அப்படின்னா தகுதிமுறை வினவும் நீதி பேராண்மை. 5 பேராணைகள் என்னென்ன அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர் நீதி பேராணை, மாண்டமாஸ் செயலுறுத்தும் நீதி பேராணை, புரோஹிபிஷன் தடையுறுத்தும் நீதி பேராணை, செர்சியோரை நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை, கோவராண்டோ தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. அம்பேத்கர் எந்த சட்டப்பிரிவை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைத்தார்? சட்டப்பிரிவு 32. சட்டப்பிரிவு 32ஐ அம்பேத்கர் எப்படி அழைச்சாரு? இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. 352 விதியின்படி தேசிய அவசர நிலையை அறிவிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் எந்த விதியின்படி தேசிய அவசர நிலையை அறிவிப்பார்? 352 விதியின்படி. தேசிய அவசர நிலையின் போது நிறுத்தி வைக்க முடியாத அடிப்படை உரிமைகளுக்கான சரத்துக்கள் எவை? 20 மற்றும் 21. நம்ம நாட்டில் தேசிய அவசர நிலை போடும்போது எந்த சரத்தை
நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னா 20 மற்றும் 21. தேசிய அவசர நிலையின் போது நிறுத்தி வைக்க முடியாத அடிப்படை உரிமைக்கான சரத்துக்கள் எவை? 20 மற்றும் 21. தேசிய அவசர நிலையின் போது சுதந்திர உரிமையின் எந்த சரத்து தாமாகவே செயலிழந்துவிடும்? சரத்து 19. சரத்து 19 எந்த உரிமையில் இருக்குது? சுதந்திர உரிமையில் இருக்குது. அந்த சரத்து 19 தேசிய அவசர நிலை போடும்போது அது தானாகவே செயலிழந்துவிடும். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பகுதியில் உள்ளது? பகுதி 5. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பகுதியில் உள்ளது? பகுதி 5. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பகுதியில் உள்ளது? பகுதி 5. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி கூறும் சரத்துக்கள் எவை? 36 முதல் 51 வரை. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி கூறும் சரத்துக்கள் எதிலிருந்து எது வரைக்கும்? 36 முதல் 51 வரை. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது? 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குதா? அந்த 3 பிரிவுகள் என்னென்ன? சமதர்ம கோட்பாடு, காந்திய கோட்பாடு, தாராள அறிவு சார்ந்த கோட்பாடு. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளின் 3 பிரிவுகள் என்னென்ன? சமதர்ம கோட்பாடு, காந்திய கோட்பாடு, தாராள அறிவு சார்ந்த கோட்பாடு. இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் 36 சரத்துலேருந்து 51 சரத்து வரைக்கும் இருக்குதுங்களா? அதை செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி ஒரு தனி வீடியோவாக போட்டு விடுறேன். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எதனை கூறுகிறார்? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை தான் அம்பேத்கர் என்னன்னு கூறுறாரு? இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லி பி.ஆர். அம்பேத்கர் கூறுறாரு. இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எதனை கூறுறாரு? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். 2022ஆம் ஆண்டு 86வது சட்டத்திட்டத்தின்படி தொடக்க கல்வி எந்த சரத்தில் அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது? சரத்து 21A. இந்த சரத்து 21A எதை பற்றி குறிப்பிடுதுன்னா 2022ஆம் ஆண்டு 86வது சட்டத்திட்டத்தின்படி தொடக்க கல்வி பற்றி தான் குறிப்பிடுது. 2002ஆம் ஆண்டு 86வது சட்டத்திட்டத்தின்படி தொடக்க கல்வி எந்த சரத்தில் அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது? சரத்து 21A. 2022ஆம் ஆண்டு 86வது சட்டத்திட்டத்தின்படி தொடக்க கல்வி எந்த சரத்தில் அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது? 21A. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அயர்லாந்து. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம்? அயர்லாந்துலேருந்து எடுத்தோம். முதலில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை அறிமுகப்படுத்திய நாடு எது? ஸ்பெயின். முதல்ல அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை அறிமுகப்படுத்திய நாடு எது? ஸ்பெயின். அடிப்படை கடமைகள் நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம்? சோவியத் யூனியன், அதாவது தற்போதைய ரஷ்யா. அடிப்படை கடமைகள் நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம்? சோவியத் யூனியன், அதாவது இப்போ உள்ள ரஷ்யா. அந்த அடிப்படை கடமைகள் எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? சுரன்சிங் கமிட்டி. சுரன்சிங் கமிட்டி பரிந்துரைப்படி அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது எது? அடிப்படை கடமைகள். சுரன்சிங் கமிட்டியின் பரிந்துரைப்படி அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது எது? அடிப்படை கடமைகள். 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திட்டத்தின்படி அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது எது? அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் எந்த சட்டத்திட்டத்தின்படி சேர்த்தாங்க? 42வது சட்டத்திட்டத்தின்படி. அடிப்படை கடமைகள் எந்த ஆண்டு 42வது சட்டத்திட்டத்தில் சேர்த்தாங்க? 1976ஆம் ஆண்டு.
அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டது? பகுதி 4A. அந்த அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிடும் சரத்து எது? 51A. அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிடும் சரத்து எது? 51A. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் உருவாக்கப்பட்ட போது எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்தது? 10 கடமைகள். 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் உருவாக்குனாங்களா? அப்படி உருவாக்கும் போது எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்தது? 10 அடிப்படை கடமைகள் தான் இருந்தது. இப்போ எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குது? 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. இப்போ எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குது? 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. எத்தனை வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் என்ற அடிப்படை கடமை 2002ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது? 6 முதல் 14 வயது வரை. எத்தனை வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் என்ற அடிப்படை கடமை 2002ஆம் ஆண்டு சேர்த்தாங்க? 6 முதல் 14 வயது வரை. மத்திய மாநில அரசு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறும் அட்டவணை எது? 7வது அட்டவணை. மத்திய மாநில அரசு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறும் அட்டவணை எது? 7வது அட்டவணை. ஆரம்பத்தில் மத்திய பட்டியலில் எவ்வளோ இருந்துச்சு, மாநில பட்டியலில் எவ்வளோ இருந்துச்சு, பொதுப்பட்டியலில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா மத்திய பட்டியலில் 97, மாநில பட்டியலில் 66, பொதுப்பட்டியலில் 47. ஆரம்பத்தில் மத்திய பட்டியலில், மாநில பட்டியலில், பொதுப்பட்டியலில் எத்தனை துறைகள் இருந்துச்சுன்னா மத்திய பட்டியலில் 97, மாநில பட்டியலில் 66, பொதுப்பட்டியலில் 47. தற்பொழுது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியலில் இப்போ எவ்வளோ துறைகள் இருக்குதுன்னா பொதுப்பட்டியலில் 100, மாநில பட்டியலில் 61, பொதுப்பட்டியலில் 52. இப்பொழுது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியலில் இப்போ எத்தனை துறைகள் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஒன் இது தப்பு, பொதுப்பட்டியல் இல்லை, மத்திய பட்டியல். மத்திய பட்டியலில் தான் 100, மாநில பட்டியலில் 61, பொதுப்பட்டியலில் 52. இப்போ எத்தனை துறைகள் இருக்குதுன்னா மத்திய பட்டியலில் 100பா, இது தப்பாக டைப் ஆயிடுச்சு. இங்கே என்னது? மத்திய பட்டியலில் 100, மாநில பட்டியலில் 61, பொதுப்பட்டியலில் 52. 42வது சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலிலிருந்து எத்தனை துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? 5 துறைகள் மாற்றிட்டாங்க. 42வது சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலிலிருந்து எத்தனை துறைகள் பொதுப்பட்டியல் மாற்றப்பட்டது? 5 துறைகள் மாற்றிட்டாங்க. 42வது சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலிலிருந்து எத்தனை துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாறிச்சு? 5 துறைகள். நம்ம இப்போ பார்ட் 2ல் 50 வினாக்கள் பார்த்து முடிச்சிட்டோம். நீங்கள் இப்போது என்ன செய்கிறீங்கன்னா மறுபடியும் பார்ட் 1 வினாக்களை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் பேலன்ஸ் வினாக்கள் பார்த்து முடிச்சிடலாம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.